அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களிலே ஆண்டவர் லோத்துவின் நாட்களில் நடைபெற்றது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் கும் என்று சொல்லுகிறார். கவனிங்கள், ஆண்டவருடைய வருகை என்பது மிக சமீபமாய் இருக்கிறது. நாம் எல்லோரும் அறிந்ததாக தான் இருக்கிறது. கர்த்தர் வரப்போகிறார். ஆண்டவர் சொன்ன வாக்குகளில் மிக முக்கியமானது ஒன்று. ஒரு சிலருக்கு கர்த்தருடைய வருகை குறித்ததான ஒரு அசதி இருக்கிறது. என்னன்னா, அதெல்லாம் வரமாட்டாருங்க, அதெல்லாம் 2000 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு விசுவாசத்தினுடைய அடிப்படை தெரியாது. விசுவாச பிரமாணம் தெரிந்த அளவுக்கு விசுவாசத்தினுடைய அடிப்படை தெரியாது. விசுவாச பிரமாணத்தையே விசுவாசம் இல்லாமல் சொல்றவங்களா இருக்காங்க நிறைய பேர். அது ஒரு ரொட்டீன் அப்படி ஆகி போச்சு நமக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பது விசுவாசத்தின் அடிப்படை. இயேசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் அப்படிங்கிறத விசுவாசத்தின் அடிப்படையில் தான் முடியும். மெடிக்கலி நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியாது, எந்த விதத்திலும் ப்ரூஃப் பண்ண முடியாது. விசுவாசித்தால்தான் அதை நீங்கள் நம்ப முடியும். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார், இதை நீங்கள் எந்த விதத்தில் ப்ரூஃப் பண்ணுவீங்க? எவிடன்சஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம், பைபிளில் இருந்து தான் சொல்லுவோம். ஆனால் நாம் அதை விசுவாசிக்கிறோம், இயேசு இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி இயேசு திரும்பி வரப்போகிறார், அதுவும் விசுவாசின் அடிப்படை தான். கண்ணியின் வயிற்றில் பிறந்தது எப்படி விசுவாசமோ நாம் நம்புகிறோமோ, உயிர்த்தெழுதலை நம்புகிறோமோ, அதே போல வருகையும் நம்பணும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வருகையை நம்புகிற கூட்டம் குறைஞ்சிருச்சு. வராரா கேட்டால் வருவாரும்பாங்க, ஆனால் வருவாரா அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. வருவார் அப்படின்ற மாதிரி அதை ஒரு அசதியாக அல்லது ஒரு நடக்காத சம்பவத்தை சரி சொல்லி வைப்போம், எதுக்கும் நம்ம ஏன் போய் ஊரை பகச்சுப்பானே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. இயேசுவின் முதலாம் வருகைக்கு முன்பாக ஏசாயா மூலமாக பழைய ஏற்பாட்டில் என்னென்ன தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதோ எல்லாம் நிறைவேறி இருந்தது. காலம் நிறைவேறின போது அவர் வந்தார். அதே மாதிரி 2ஆம் வருகையும் அதே மாதிரி சம்பவிக்கும். யூத ஜனங்கள் காத்திருக்கவில்லை, அவரை தவறவிட்டு விட்டார்கள். நாம் காத்திருக்கிறோம், அவரை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்துவின் வருகையில் எது போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நாம் சபை தான் சொல்லுகிறோம். சபை என்பது என்ன? குடும்பம் தான் சபை. குடும்பத்தை தான் அடிப்படையை கொண்டது சபை. ஆண்டவர் கணவன் மனைவி என்று தான் சபையை சொல்லுகிறார். கிறிஸ்து மணவாளனாகவும் சபை மணவாட்டியாகவும் சொல்லப்படுகிறது. எபேசியரில் எழுதும் போது குடும்பத்துக்கு ஈக்குவலாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சபையை சொல்லுகிறார். அப்போ ஒரு சபையினுடையதான உண்மை உத்தமம் தான் ஒரு வருகையினுடையதான அடிப்படை காரணமாக இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்லக்கூடியதான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகையின் போது அநேக குடும்பங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு சில குடும்பங்களை தான் ஆண்டவர் சொல்றார். நோவாவுடைய குடும்பத்தை பற்றி சொல்றாரு. அடுத்து லோத்துவின் குடும்பத்தை பற்றி ஆண்டவர் சொல்றார். நோவாவின் குடும்பத்தை குறித்து நிறைய காரியங்கள் நாம் பார்த்துருக்கிறோம். லோத்துவின் குடும்பத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் பார்த்தாலும் இன்னைக்கு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். லோத்துவின் காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் அப்படின்னு இருக்கு. பொதுவாக நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்ம மைண்டில் எப்பவுமே என்ன இருக்கும்னா, ஒரு ப்ரீ மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கேட்ட செய்தி இல்லைனா நமக்கு யாராவது சின்ன வயசில் சொன்னது எல்லாமே அப்படியே நம்ம மைண்டில் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நான் வேதத்தை படிப்போம். அப்படி வேதத்தை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அது அப்படியே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆனதுனால அதுலேருந்து புது விஷயம் கிடைக்காது. உதாரணமாக நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், பைபிளில் இல்லாத வார்த்தையில் ஒரு சில காரியத்தை சொல்லியிருப்பாங்க. இன்னைய வரைக்கும் நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது பைபிள்லேயே இருக்காது. இப்போ சின்ன சாமுவேல் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? எப்போ சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? சின்ன சாமுவேல் அப்படிம்பாங்க. சாமுவேல் சின்னவரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் வளர்ந்து பெரியவனானான்னு இருக்கு. நம்ம சாமுவேலை குழந்தைய அவங்க அம்மா கொண்டு போய் விட்டாங்க, சாமுவேலை பெற்றுக்கொண்டாங்கன்ற அதே மைண்ட் செட்டில் தான் இருப்போம். அதே மாதிரி நல்ல சமாரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பைபிளில் நல்ல சமாரியன் ஒருத்தன் கிடையவே கிடையாது, சமாரியன் தான் இருக்கான் இல்லையா? அப்போ நம்ம ஏன் நல்ல சமாரியன்றா நம்மளா டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு காலத்தில் சொல்ல ஆரம்பித்தோம், நல்ல சமாரியன் நல்ல சமாரியன்னு. இப்போ நல்ல சமாரியன் இருக்குது. எங்கே இருக்குது பைபிள்னா? இல்லை, சமாரியன் இருக்கான், அவ்வளோதான். எனக்கு பிறன் யாருன்னு தான் இருக்குது. அப்போ அந்த சமாரியன் தான் ஆண்டவர் சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட்ட குமாரன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? பைபிளில் எங்கேயுமே கெட்ட குமாரன் ஒருத்தன் இல்லவே இல்லை, இளைய குமாரன் தான் இருக்கான் இல்லையா? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு கெட்ட குமாரன் ஆகிட்டோம். ஆக்சுவலாக அவன் நல்லவன் ஆகிட்டான் பின்னாடி. ஆனால் இன்னும் நம்ம வேஷத்தில் இன்ன வரைக்கும் அவன் என்னவா இருக்கிறான்? கெட்ட குமாரனாகவே இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் கெட்ட குமாரங்கிற வேர்டை யூஸ் பண்ண மாட்டார், இளைய குமாரன் தான் யூஸ் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம பைபிளில். நம்மளை சுத்த கிருபம்போம். அப்போ சுத்த கிருபன்னா அசுத்த கிருபன்னு ஒன்று இருக்குது இல்லையா? பைபிளில் சுத்த கிருபன்னு ஒன்று கிடையவே கிடையாது, கிருபை தான் இருக்குது இல்லையா? நம்ம சுத்தங்கிற விட எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, பர்ஃபெக்ட், ஃபுல்ஃபில், மொத்தமே கிருபை தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்கிற வேர்டு என்ன? சுத்த கிருபை அப்படிம்போம். ஆனால் பைபிளில் சுத்த கிருபைன்னு ஒன்று இருக்காது. இந்த மாதிரி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளா ப்ரீ மைண்ட் செட்டில் சில வேர்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அந்த மாதிரி தான் லோத்தவையும் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா,
ஆபிரகாம் மட்டும் சண்டை போட்டு போனார், மோசமான ஆள். லோத்துவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? அவர் ஆபிரகாம்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாரு, மோசமான ஆள். இது என்னை பொறுத்த வரைக்கும் மீகாலுடைய மைண்ட் செட்டு. மீகாலுக்கு யார் தான் தாவீதை ராஜாவை பார்த்தாலும் மீகாலை பொறுத்த வரைக்கும் ஆடு மேய்க்கிறவனா தான் தெரியும். ஒரு ராஜா இல்லை நீ, இப்படி ஆள்லாமா நீ அப்படின்னு கேட்பா. அவன் மைண்ட் செட்டில் இன்னும் அவனுக்கு ராஜாக்குரிய குணாதிசயமே வரல அப்படிங்கிறதானே, அவன் இப்படி தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். அந்த மாதிரி நமக்கு எப்போவுமே பைபிளில் ஒரு விஷயம் அப்படியே மனசில் பதிஞ்சிரும். நிறைய பேர்கிட்ட அப்படி இருக்குது, ஏற்கனவே நம்ம படித்ததுனால அப்படி இருக்குது. அதுக்கு சொல்ல வரேன். எதுக்காகனா, இப்போ லோத்துவை குறித்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு ராங் மைண்ட் செட் இருக்குது. என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, லோத்து ரொம்ப மோசமான ஆள், சண்டை போட்டு போனார், பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. வாசிங்க 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. அப்போ நல்லா கவனிங்க, வசனம் தெளிவாக சொல்லுது, நீதிமானாகிய லோத்து இல்லையா? நீதிமான்கள் லிஸ்ட்டில் யார் இருக்கிறா? லோத்து இருக்கிறாரு. நீதிமான் நீங்கள் யார் யாரெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறீங்களோ அந்த பழைய ஏற்பாட்டுடைய நீதிமான் லிஸ்ட்டில் யார் இருக்கா? லோத்து இருக்கிறாரு. அவர் வெறும் வெளிய நீதிமான் மட்டும் இல்லையாமா. நம்ம ஆட்கள் நிறைய பேர் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளியே நீதிமான் இருப்பான், தெரியுமா உங்களுக்கு? பார்வைக்கு நீதிமான் அவன். எல்லாருக்கும் முன்பாக நல்லவர்கள், எல்லாருக்கும் முன்பாக அப்படியே ஜபம் பண்ணும்போது சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் முன்பாக பயங்கரமான ஜபம் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட ஜபம் ஒன்று வீட்டில் இருக்கவே இருக்காது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நீதிமானா காட்டுறதுல நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறதா முக்கியம். நீங்கள் வெளியே நீதிமானாக நம்ம அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், அதான் உண்மை இல்லையா? ஆனால் நீங்கள் இருதயத்திலே நீதி உள்ளவர்களா இருக்கிறீர்களா? அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தான் இருதயத்தை பார்க்கிறவர் இல்லையா? அதன் நிமித்தம் தான் அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது, நீதிமானாகிய லோத்துவை அவர் ரட்சித்திருக்க. அவர் ரட்சித்துட்டாரு, காப்பாத்திட்டார் அவனை. அதான் நமக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன? அவன் காப்பாற்றப்பட்டான். எனக்கு அதுலேயும் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எவ்வளோ பெரிய நீதிமான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நீதிமான்களை தான் கர்த்தர் அவன் தப்பு பண்ணாலும் காப்பாற்றி கொண்டாந்துருவார். ஒரு இடத்துல கொண்டாந்துருவார். இப்போ தாவீது இருக்கிறாரு, சொன்னாலும் தாவீதை என்ன பண்ணிடுவார் ஆண்டவர்? அப்படியே சேஃப்கார்ட் பண்ணி ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்துடுவார். சவுலை விட்டுட்டாரு பாருங்க. 2 பேருமே ஒரே தேசத்துக்கு ராஜா தான் இருந்தவங்க தான். இத்தனைக்கும் இவர் ஃபர்ஸ்ட் ராஜா, இவர் செகண்ட் ராஜா. தாவீதை அப்படியே கொண்டாந்துட்டாரு. ஆனால் இங்கே யார் வரல? சவுல் வரவே இல்லை பாருங்களேன். எத்தனை தீர்க்கதரிசிகள் காணாமல் போயிட்டாங்க. சிம்சோனை கொண்டாந்துட்டார் பாருங்களேன். நம்ம பார்வையில் சிம்சோன் கெட்டவன் தானே, இன்னைய வரைக்கும் கெட்டவன் தானே. இப்போ நிறைய பேருடைய பார்வைக்கு சிம்சோன் பாவங்க, கண்ணு குருடாயி செத்து போனாருங்க. ஆனால் விசுவாச வீரர் பட்டியலில் ரீச் ஆயிட்டாப்ல. 11ஆம் எபிரேயர்ல ரட்சித்திருக்க கர்த்தர் எப்படியும் தட்டி தூக்கி கொண்டு உட்கார வச்சிடறாரு. அந்த மாதிரி லிஸ்ட்ல தான் லோத்து இருக்கிறாரு. லோத்து சில நேரங்களில் நம் பார்வைக்கு அநீதியாய் படுகிறது. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நமக்கு எப்பவுமே லோத்துவை பத்தி ஒரு மைண்ட் செட்ல எப்படி இருக்குன்னா தப்பு தான் இருக்கு. அவர் அப்படி பண்ண. இப்போ வசனம் சொல்லுகிறது, நீதிமானாகிய லோத்துவை அவர் ரட்சித்திருக்க. அவர் போய் பரதீசில உட்காந்துட்டாரு, சேஃப் ஆயிட்டாரு. நான் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரட்சிக்கப்பட்டது எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்காருன்னா, அவர் மட்டுமல்ல, உங்க பார்வைக்கு இன்னுமே அவருடைய 2 பிள்ளைகள் கெட்டு போனார்கள். அப்படிதானே இருக்குது? நம்ம 2 பிள்ளைகள் என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிருச்சுங்க அப்படின்னு. அவர் எப்படி காப்பாத்தி கொண்டாடுறாரு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த 2 சந்ததி இருக்கிறது. 2 மகளுக்கு 2 பிள்ளை பிறக்கிறது. ஒன்று மோவாப், இன்னொன்னு அம்மோன் என்று சொல்லி பார்க்கிறோம். மோவாபுடைய பத்தி சொல்லும் போது 10 தலைமுறை வரைக்கும் அவங்களை சேர்க்காதன்னு சொல்லுவாரு. கரெக்டா 11வது தலைமுறையில ரூத்தை உள்ள கொண்டாந்துருவாரு. 11வது தலைமுறையில பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா எடுத்து பாருங்க. நீங்க மத்தியில இருக்கும் 10 தலைமுறை நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்து 11வது தலைமுறையில ரூத்து உள்ள வரும். ரூத்தை உள்ள கொண்டாந்து அதுல இயேசு கிறிஸ்து வருவார். உங்களுக்கு புரியுதா? ரூத்துல தான் போவாஸ், ரூத்துக்கு தான் அடுத்து தாவீது வருவார். ஈசாய், தாவீது, ஓபேத்து எல்லாம் அதில் தான் வருவாங்க. தாவீதோட முடியும். தாவீதுல இருந்து இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ நீதிமானின் சந்ததியை ரட்சித்திருக்க. அம்மோன் புத்திரரை விட்டுட்டாரா? சரி, அம்மோனை விட்டுட்டாரான்னு கேட்டீங்கன்னா, அம்மோனை போய் நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது போய் சண்டை போட்டு யோவாப் அந்த தண்ணீருள்ள தேசத்தை பிடிப்பான். உள்ள போய் அம்மோன் புத்திரரை பிடிச்சி அம்மோன் ராஜாவுடைய கிரீடத்தை இவர் எடுத்து வச்சுக்கிட்டு அம்மோன் ஜனங்கள் எல்லாம் இவர் கூட்டிட்டு வந்துருவார். அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அம்மோன் புத்திரர்கள் தாவீது காலத்துல ரட்சிக்கப்பட்டார்கள். மோவாபிய புத்திரர் போவாசின் காலத்திலே ரட்சிக்கப்பட்டார்கள். சோ எப்படியும் ஆண்டவர் உள்ள கொண்டாந்துறார். 2 சந்ததியும் உடவே இல்லை பாருங்க. இதுதான் கர்த்தர் நீதிமானின் சந்ததிக்கு செய்கிறது. நீங்கள் நீதிமானாக இருந்தால் உங்கள் சந்ததி தவறி போனாலும் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் தட்டி தூக்கி உள்ளே கொண்டாந்து உட்கார வச்சிருவார். பல நேரங்களில் நாம் சிறு சிறு தவறுகள் செய்கிறோம். நான் சொல்லுவேன், இந்த பைபிள் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்க அத்தனை சூப்பர் ஹீரோவும் மேட் அப் ஆஃப் மிஸ்டேக்ஸ். இதுல இருக்கிற அத்தனை பேரும் தவறு செய்து நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நான் இந்த பைபிளை படிக்க எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இங்க இருக்கிற எவனுமே பெர்ஃபெக்ட் கிடையாது, பெர்ஃபெக்ட் ஆக்கப்பட்டவர்கள். இதுல பெர்ஃபெக்ட் ஆக்கப்படும் போது நான் ஆக மாட்டேன்னு சொன்னவனும் ஒரு குரூப் இருக்கான்.
ஆயி திருந்தி ரட்சிக்கப்பட்டவன ஒரு குரூப் இருக்கான். இந்த 2 பேரையும் தான் கர்த்தர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். எப்பவுமே இந்த ஃபார்முலா எப்படி இருக்கு, பைபிள் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்மை நீதிமானாக ரட்சித்து கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கான பைபிள் ஃபார்முலாவா இருக்கு. இதை நீங்க வெறும் கதையாவோ ஹிஸ்டரியாவோ படிச்சீங்கன்னா உங்களுக்கு வெறும் சம்பவம் தான். இதை நீங்க கொஞ்சம் தியானிச்சு, ஏன் இதை பைபிள்னு நம்ம சொல்றோம், இல்லைன்னா ஏன் ஹிஸ்டாரிக்கல் புக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்க தியாலஜிக்கலா படிக்க போயிட்டீங்கன்னா அதை ஹிஸ்டரி புக்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரித்திர புஸ்தகங்கள், அப்புறம் வந்து சிலது பார்த்தீங்கன்னா பாட்டு புத்தகங்கள், சங்கீதம், உன்னத பாட்டு, இதெல்லாம் பாட்டு புத்தகங்கள்னு பிரிச்சிருவாங்க. சின்ன தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு, எஸ்தர், இதெல்லாம் ஹிஸ்டரி புக்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. இது ஹிஸ்டரி புக்லாம் கிடையாது. எஸ்தருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியம் எதுலையுமே இருக்காது. அவ்வளவு பெரிய ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. ரூத் புஸ்தகத்தில் அவ்வளவு இருக்கு. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியுமே நம்மை நீதிமான் ஆக்குவதற்கு கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதைத்தான் கொடுத்து வச்சிருக்கிறார். சோ அப்ப இந்த புக்கை வந்து இதுல இருக்கிற அத்தனை பேரும் ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்து வரைக்கும் பைபிள் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மிஸ்டேக்ஸ். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த பெர்ஃபெக்ட் பர்சன். அவரை தவிர வேற ஒருத்தர் கூட பெர்ஃபெக்ட் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா கூட எடுத்துங்க, அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர் எத்தனை இடத்துல தவறி விழுறாங்க, எத்தனை பேர் எழும்பி வராங்க. பேதுருக்கு கொடுக்காத சான்ஸா, எத்தனை பேருக்கு சான்சஸ் இருக்கு. ஆண்டவர் அவளை தான் மாத்தி எல்லாரும் சரி பண்ணி கொண்டாந்து புதிய எருசலேம் வரைக்கும் கொண்டாந்துடுறாரு. அப்ப இதை வச்சு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எப்படி இந்த நீதிமானின் சந்ததியை ரட்சித்தார், நீதிமானாகிய லோத்துவை அவர் என்ன செய்யறாரு, ரட்சித்தார் அப்படின்னு இருக்கு. ரட்சித்தது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, இதை நீங்க 2 விஷயமா நீங்க எடுத்துக்கலாம். ஒண்ணு, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர் காப்பாத்திடுவாருப்பா அப்படின்ட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கலாம் இல்லையா. இந்த எக்ஸாமுக்கு போகும்போது பையனை பார்த்துருக்கீங்கல்ல, நாளைக்கு அந்த டீச்சர் ரொம்ப ஈஸியாக வருவாங்களாண்டா எக்ஸாம் ஹாலுக்கு, காப்பி அடிக்க விட்டுருவாங்களாம், அவங்க ரொம்ப நல்ல டீச்சரா அப்படி நான் படிக்காமே போவான், பார்த்துக்கலாம்டா டீச்சர் வராங்கன்னு இல்லையா. இன்னொரு குரூப் இருக்கான், சரியா டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுடா, படிக்க விட மாட்டாங்க, காப்பி அடிக்க விட மாட்டாங்கடா அப்படின்னு. அவன் எப்படி எடுத்துப்பான் தெரியுமா, நீயும் படிக்கல, காப்பி அடிக்க விட மாட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்டான்றான். இப்போ இதுல எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஒரு நீதிமானின் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார் என்பது பாசிட்டிவாக நாம் பார்த்தாலும், ஏன் நாம் தப்பு பண்ணாமல் இன்னும் பர்ஃபெக்டான நீதிமான் குடும்பமா இருக்கக்கூடாது? ஆண்டவர் அதுக்கு தானே இதை வச்சிருக்கிறாரு. தப்பு பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, அதனால் கிடைக்கக்கூடிய பெயின், அதனால் கிடைக்கக்கூடிய லாஸ் ஒன்று இருக்கு. இப்போ 100 எடுத்து பாஸ் பண்றது இருக்கு, 35 எடுத்து பாஸ் பண்றது இருக்கு. ஆனா பாஸ்ன்னு வேணா சொல்லிக்கலாமே ஒழிய 35 பாஸ் இருக்கு, 100 பாஸ் இருக்கு. நீங்க எந்த பாஸ் விரும்புவீங்க? எப்பவுமே 100 எடுத்து பாஸ் பண்றது நம்ம விரும்புறோம்ல. அப்ப 100 எடுத்து பாஸ் பண்ணணும்னா இதே ஸ்கிரிப்டை நீங்க எப்படி பார்க்கணும், இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கணும்னா, இதெல்லாம் நாம் செய்யாமல் இருந்தால் கர்த்தர் 100 மடங்கு நம்மை பாஸ் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிதான் பார்த்துக்கணும். இதை இன்னைக்கு ஒரு குரூப் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, ப்ராஸ்பரிட்டி, அப்புறம் வந்து கிரேஸ் டாக்டரின், ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு, பாருங்க லோத்து அவ்வளோ தப்பு பண்ணாரு, அவர் ஏன் ரட்சித்துட்டாரு, நீ ஏன் தப்பு பண்றதை பற்றி கவலைப்படுறேங்கிறான். இதை இப்படிதான் சொல்லணும், லோத்து அவ்வளவு தப்பு பண்ணாரு, அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் வந்து சேர்ந்தாரு, நீ தப்பு பண்ணாம வந்தீனா தி பெர்ஃபெக்ட் பிளேஸ்க்கு வந்து சேர்ந்துடலாம். அதைத்தான் நம்ம இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதுல நம்ம மிக முக்கியமாக லோத்துவை குறித்து பார்க்கும்பொழுது, அவன் இருதயத்தில் நீதிமானாக இருக்கிறான், மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்துல தன் வாழ்க்கையில கர்த்தரிடம் சாட்சி வாங்குறான், அவன் நீதிமானாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இந்த லோத்து பண்ண மிஸ்டேக்ஸ், அதான் இங்க அங்கதான் பிரச்சனை இருக்கு. லோத்து எதனால் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொல்லும் போது, நிறைய பேர் வந்து லோத்து சோதமுக்கு போனது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் லோத்து சோதமுக்கு போனது தப்பா சரியாங்கிறத விட, நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆபிரகாம் கூட இருந்திருக்கலாம், தப்பு கிடையாது. ஆபிரகாம் கூட இருக்கிறது ஒன்றும் தப்பான விஷயமே கிடையாது. ஆனால் தேவ திட்டத்தில் எப்பவுமே லோத்து ஆபிரகாமோடு இல்லை. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நல்லா. தேவ திட்டத்தில் எப்பவுமே லோத்து ஆபிரகாமோடு இல்லை. நீங்க வாசிங்க 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:1 வாசிங்க. கர்த்தர் பர்டிகுலரா சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தை, அதுல சேர்ந்தவன் தான் லோத்து, அதையும் சேர்ந்தவன் லோத்து. இன்னும் உங்களுக்கு வெளிப்படையா சொல்லணும்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பாபு. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. அதாவது நீங்க வாசிச்சீங்களே ஆதியாகமம் 12:1, அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இது. காரானூரில் குடியிருக்கும் முன்னமே, எங்க இருக்கும்போது, ஆதியாகமம் 11:31 இருக்குது இல்லையா, ஊர் என்கிற கல்தேயர் பட்டணம், அங்க இருக்கும்போது பேசுறாரு இவரு. இது அங்கிருந்து புறப்பட்டு வந்து ஆரான்ல பேசுறதா இங்க இருக்கு. இதுல 12:1 இருக்கு. அதுக்கு முன்னாடி, கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ளதை பத்தி தான் ஸ்தேவான் சொல்றாரு. மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்கும் பொழுதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, உன் தேசத்தையும், அங்கேயே சொல்லிட்டாரு, புறப்படும் போதே சொல்லிட்டாரு, இவனை கூட்டு வராதன்ட்டாரு, யாரையும் கூட்டு வராதன்ட்டாரு.
ஆனா ஆபிரகாம் புறப்படும் போது எப்படி புறப்பட்டாரா? ஆதியாகமம் 11:31 சொல்லுது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானின் குமாரனாகிய லோத்துவையும் பேரனுமாயிருந்த லோத்துவையும் தன்னுடைய மருமகளாயிருந்த சாராயும் அழைத்து கொண்டு ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அப்போ புறப்படும் போது ஒரு பெரிய பரிவாரம் புறப்பட்டு இருக்கு. ஆனா காடோடைய பிளான்ல அப்பவே லோத்து கிடையாது, ரெண்டு இடத்துலயுமே கிடையாது. எங்க மெசபொத்தாமிய தேசத்திலும் கிடையாது, ஆரானுக்கு வரும்போதும் கிடையாது. கானானுக்கு வரக்கூடிய லிஸ்ட்ல யார் கிடையாது? லோத்து கிடையாது. லோத்தோடைய பிளான் வேற, ஆரான் வேறு. அந்த ஆரான்ல இருக்க வேண்டிய ஆள் தான் இவன். அங்க இருந்து எடுக்கணும். தேராக்கு 3 பேர் பிறப்பாங்க, ஆரான், நாகோர், ஆபிரகாம் 3 பேர் பிறப்பாங்க. அந்த ஆரான் இறந்துருவான், நாகோர் இருப்பான். நாகோருடைய பொண்ணை தான் ஈசாக்கு எடுத்தாங்க. இதே மாதிரி இவரு இங்கதான் இருந்திருக்கணும். இவர் பொண்ணுங்க ஆபிரகாம் சந்ததிக்குள்ள வரணும். ஆனா இவர் ஆபிரகாம் கூட வந்துட்டார். வந்தனுடைய விளைவு என்ன ஆகி போச்சு? கர்த்தர் இவரை கூட்டிட்டு வரவே சொல்லல. இப்போ இவர் என்ன பண்றாரு? இவர் கூட வந்துட்டார். சோ இப்போ இவரை பிரிக்கணும். இவரை பிரிக்கிறது காட்ஸ் பிளான். இப்போ நீங்க வாசிச்சு பாருங்க, 13ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 14வது வசனம் வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு இப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஏதோ கொடுக்கணும். ஒரு பவுண்டரி, எல்லை வகுக்க வேண்டி இருக்கிறது. அந்த எல்லையை இன்னும் கொடுக்காமலேயே இருக்கிறாரு. ஆனா ஆபிரகாம் கானானுக்கு வந்தது எப்ப தெரியுமா? 12ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்திலேயே அவர் வந்துட்டார் இல்லையா? ஆனால் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் இன்னும் பேசவே இல்லை. உன் பவுண்டரி என்ன, நீ எப்போ இது பண்ணுவ, எதுவுமே சொல்லல. எப்ப சொல்றாரு? லோத்து பிரிந்த பின்பு. அப்போ லோத்து ஆபிரகாம் ஒன்னா இருக்கிறது கர்த்தருடைய திட்டத்துல ஆரம்பத்துல இருந்து இல்ல. சோ லோத்துக்கு வேற பிளான் இருக்கு. ஆனா லோத்தோடைய பிரச்சனை என்ன? ஆல்வேஸ் டிராவலிங் வித் சம் அதர் விஷன். இன்னொருத்தருடைய தரிசனத்தோடு ஓடிக்கொண்டே இருப்பான். உன் தரிசனத்தோடு கூட ஓடுவதற்கு கர்த்தர் சிலரை கொடுத்திருப்பார். அவங்க தான் உன் தரிசனத்தை, சாரால் மட்டும் தான் உன் தரிசனத்துல வர முடியும், தேராக வர முடியாது. அதனாலதான் தேராக ஆரானிலே மரித்தான். அவன் அங்கே செத்து போயிடுவான். லோத்து ஆபிரகாமுடைய லிஸ்ட்ல கிடையாது. இப்போ லோத்து பிரிந்து போகணும். ஆபிரகாமுடைய தரிசனம் யாருக்குரியது? சாராளுக்குரியது. 2 பேர் தான் வர முடியும். இங்க என்ன நடக்குது? லோத்து கூட ஒட்டிட்டு வராரு, இன்னொருத்தன் தரிசனத்தில் அவர் வராரு. இன்னொருத்தன் தரிசனத்தில் வரும்போது வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் பிரிக்கத்தான் செய்வார். கர்த்தர் உங்களை யாரோடு கூட இணைத்தாரோ நீங்க அவங்க தான் இருக்கணும். எல்லாம் நீங்க ஆபிரகாம் வியூல இருந்து பாக்குறீங்க, நீங்க லோத்து வியூல இருந்து பாருங்க. கர்த்தர் உன்னை யாரோட இணைத்தாரோ நீ அவங்க கூட தான் இருக்கணும். நீ அவங்க கூட தான் டிராவல் பண்ண முடியும். அந்த விஷன் தான் உனக்கு செட் ஆகும். யோவாபு தாவீதோட தான் இருக்கணும். யோவாபால சாலமோனோட கூட போக முடியாது. அந்த தரிசனத்தில் அவன் தான் போக முடியும். எலியா கூட தான் இருக்கணும். யோசுவா மோசே கூட தான் இருக்க வேண்டும். ஆரோனால போக முடியாது. இதுதான் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் லோத்து என்ன செய்யறாரு? இவர் கூட டிராவல் பண்றாரு. நம்மள அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். அப்படியே இன்னொருத்த தரிசனத்தோடு ஒட்டிட்டு ஓடுறோம். உனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, உன் தரிசனத்தை கொண்டு தான் கர்த்தர் நடத்துவார். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தர் ஆபிரகாமை கானானுக்கு போக சொன்னார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆனா இங்க லோத்து பண்ண பிரச்சனை என்ன? 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து வாசிங்க பாப்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். யார் தெரிந்து கொண்டது? கர்த்தர் போ சொல்லல, நீதிமான் தான், இருதயத்துல நீதிமான் தான், தரிசனம் உள்ளவன் தான், கர்த்தர் ரட்சிக்கிற லிஸ்ட்ல இருக்கிறவன் தான். ஆனால் கர்த்தர் எங்க போ சொன்னாரோ அங்க போல அவர் தெரிந்து கொள்ளுகிறார். காட்ஸ் வில் அங்க இல்ல, இப்ப இவருடைய வில் அங்கு வேலை செய்யுது, இவர் சித்தம். இப்ப நம்ம பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா, தரிசனம் நமக்கு இருக்கு, கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு, கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கு. ஆபிரகாமுக்கு ஈக்குவல் லோத்து. 2 பேரும் பாருங்க ஒரே மாதிரி சம்பாதிப்பாங்க. 2 பேருடைய ஆஸ்தியை பூமி தங்கக்கூடாதா இருந்தது. கணக்குப்படி பார்த்தா ஆபிரகாம் சித்தப்பா வரணும் இவருக்கு. அவர் என்ன வரணும்? சித்தப்பா. சித்தப்பாவும் பையனும் ஒரே கேட்டகரி. யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமோ நாகோரும் இல்ல, ஆபிரகாமோ ஆரானும் இல்ல, ஆபிரகாமும் லோத்தும் செகண்ட் ஜெனரேஷன். அந்த அளவுக்கு லோத்தோடைய வளர்ச்சி இருக்கு. தி பெஸ்ட் மேன், நல்ல அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் பர்சன், இருதயத்தில் நீதிமான், எந்த மாற்று கருத்தும் இல்ல. எங்க மிஸ்டேக் ஆகுது? சூஸ். எதை சூஸ் பண்றாரு, எதை எப்படி சூஸ் பண்றாரு, அதான் இம்பார்ட்டன்ட். அவர் சூஸ் பண்ண இடம் என்ன? சாதாரண இடம் இல்ல. அது எப்படி இருக்குதா? தேவனுடைய தோட்டத்தை போல. ஏதேன் மாதிரி இருக்குதாமா. அது பார்க்கறது எப்படி இருக்குதா? ஏதேன் மாதிரி. ஏதேன் அவர் பார்த்திருக்க மாட்டாரு, அது வேற விஷயம். ஏதேனை பார்த்திருப்பாரு, அவரு கேள்விப்பட்டிருப்பாரு. ஏதேன் இப்படி இருந்துச்சு. யார் வழியா கேள்விப்பட்டிருப்பாங்க?
ஆதாம் சொல்லியிருப்பாரு, ஆதாம் வழியா ஏனோக்கு சொல்லியிருப்பாரு, ஏனோக்கு வழியா லோத்து சொல்லியிருப்பாரு, நோவா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க பசங்க வழியா வருது. அப்பெல்லாம் தோட்டம் அப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு. இப்போ சோதோமை பார்த்தா எப்படி இருக்குதா? ஏதேனை போல இருக்கிறது, நீர்வளம் மிக்கது, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது, நல்ல செழிப்பா இருக்கு, பிளஸட்ஃபுல்லா இருக்கு. எகிப்தை போல, அன்னைக்கு எகிப்து தான் வல்லரசு, நம்பர் 1 இருக்கிறதுல பெஸ்ட் பிளேஸ், அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு சொன்னா அமெரிக்கா மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஒரு சூஸ் பண்றாரு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுதான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில முதல் சர்க்கிள். நாம எப்பவுமே எதை செலக்ட் பண்ணுவோம் தெரியுமா? எல்லாமே நமக்கு சரியா இருக்கணும், எல்லாமே நமக்கு ஃபேவரா இருக்கணும், நமக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது ஒரு வேலையை செலக்ட் பண்ணும்போது சரி, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணத்துக்கு செலக்ட் பண்ணும்போது சரி, அல்லது உங்களுடைய ஊழியத்தை செலக்ட் பண்ணும்போது சரி, எப்பவுமே கண்கள் பார்த்து தி பெஸ்ட்டை நீங்க செலக்ட் பண்ணவே கூடாது. அது என்னைக்கு இருந்தாலும் வீழ்ச்சி தான். உங்க கண்ணு உங்களை எப்பவும் ஏமாத்தும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் உங்களை ஏமாத்தவே மாட்டார். ஆவியில டிசைட் பண்ணணும். எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்றேனே. நீங்க ஒரு வேலையை சூஸ் பண்ண போறீங்கன்னா எங்க வேலை பார்க்கணும்னு கர்த்தர்ட்ட கேட்கணும். எந்த இடத்துல இருக்கணும்? சிலருக்குலாம் பார்ப்பாங்க, கம்பெனி பெரிய கம்பெனி, ஓகே, ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிங்க, சூப்பர் எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி, சம்பளம் சூப்பர் சம்பளம், அடி நவுத்தி எடுக்கிறாங்க, ஓகே. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, சம்பளம் குறைவா இருந்தா கூட பரவாயில்ல, கம்பெனி பெருசா இருக்கணும், அடுத்த 5 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனியில வேலை பண்ணேன்னு சொன்னா நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து வேற ஒரு இடத்துக்கு போக சொல்லுவார். கர்த்தர் என்ன செய்வார்? வேற இடத்துக்கு போக சொல்லுவார். அங்கே சம்பளமும் கம்மியாக தான் இருக்கும், எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் அங்கே சொல்லும் போது உங்களுக்கு அது சரியாகவே படாது. நம்மளுக்கு எப்பவுமே உள்ளூரில் வேலை பார்க்கறதோட வெளியூரில் வேலை பார்க்கறது பயங்கரமாக இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? எப்பவுமே நம்முடைய பார்வை கண் பார்த்து தான் டிசைட் பண்ணும். நாம் கேட்கறத வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். அதான் லோத்தினுடைய சுபாவம். வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கு. திருப்பி லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து இந்த இடத்துல எங்கேயாவது அவன் பார்த்தா அது எப்படி இருந்துச்சுன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கா பார்த்தீங்களா? ஒரு வர்ணிப்பு இருக்கா பார்த்தீங்களா? எதுவுமே இருக்காது. ஆனால் உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் அப்படி பார்த்துருந்தா உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? ராட்சதர்கள் இருந்தாங்கன்னு இருக்க. உள்ள போய் கானானுக்குள்ள பார்த்தபோது இஸ்ரவேலர்கள் பார்க்கும்போது யார் இருந்தது? ராட்சதர்கள், அரணிப்பான பட்டணம், உள்ளெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு அன்னைக்கு. ஆபிரகாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆபிரகாம் எதையுமே பார்க்கல. கர்த்தர் போக சொல்றாரு, நான் போயிட்டேன், வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். ஆபிரகாம் போய் கூடாரத்தை போட்டான், வேலை முடிச்சு. சில நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிப்படையணும். நீங்கள் நீதிமானாக இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் எதை சொன்னாலும் கேட்கறது இல்லை. உங்களுடைய பார்வைக்கு எது படுது, உங்களுடைய விஷயத்துக்கு எது நல்லா இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. லோத்தினுடைய முதல் தப்பு என்ன தெரியுமா? தன் கண்களால் டிசைட் பண்ணது. அவன் தன் மாம்சத்துக்கு எது சரின்னு பார்க்குறான். இது நீர்வளம் மிக்கது, இங்கே இருந்தால் நல்லது, நீதிமான், நல்லா கவனிங்க, பாவி கிடையாது, இது நல்லது, இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும், தேவனுடைய தோட்டத்தை போல எகிப்து ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நாளும் இருக்காது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உள்ள என்னதான் ராட்சசன் இருக்கட்டும், உள்ள என்னதான் அரணிப்பான பட்டணம் இருக்கட்டும், உள்ள எவன் வேணா இருக்கட்டும், கானானியர் இருக்கட்டும், பெலிஸ்தர் இருக்கட்டும், உன்னை அனுப்பினது நான். இன்னைய வரைக்கும் அந்த தேசம் ஆபிரகாம் கையில் இருக்கிறது, அழியாமல் இருக்கிறது. அதைத்தான் தேவன் உனக்கும் வாக்கு பண்ணுகிறார்.